மாப்பிள தவறு விட்டு ஒதுக்கமா வந்துட்ட போல இருக்குது. ஒதுக்கவரும் வந்தாதான் நமக்கு நல்லது. வேணுங்கிற கேட்டு சாப்பிடு. 100 சில்லற மிச்சம் இருக்குது. அப்படியே வை, அவ்வளவுக்கு செலவு இருக்கு. என்ன சார் வேணும்? வெளியூர் பால் கிடைக்குமா? அப்புறம் கொண்டா. ஏடா மாப்பிள, அது என்ன பால்? வெளியூர் பால் உள்ளூர் பால்? உள்ளூர் பால்னா பசுமாட்டுக்குள்ளே இருந்து வர்றது. வெளியூர் பால்னா பெங்களூரு பாண்டிச்சேரி இந்த பக்கம் இருந்து வர்றது. ஏய், அதெல்லாம் வேண்டாப்பா, நிலவரம் எனக்கு பழக்கம் இல்லை. அட, உனக்கு பழக்கம் இல்லைன்னா விட்டுரு, நான் சாப்பிடுறேன். ஊருக்கா வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பையிலே இருக்கு. ஒரே ஒரு பூவம் பழம் மட்டும் வாங்கிட்டு வந்து. சரி. மாப்பிள போலாம். மாப்பிள்ள, வீடு வந்தாச்சு. இதான் ஊடா? ஊருக்கே இதான் வீடு. செங்கமல்ல வாங்க வாங்க. வா மாப்பிள, உட்காரு. இதான் வீட்டுக்காரியா? வேறுங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் மெச்சிக்க கூடாதுங்களா? மானாங்கடியே சாராய் குடிக்கிறாரு. மாப்பிள, இங்கே உட்காரு. என் குழந்தைய அவனை பார்க்கணும்னா அனுப்புறேன். போலாமா? Thank you. Thank you. நாமதான் அங்கப்பம் குழந்தையாளுங்களா? ஆமா. அவரு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி கொண்டு வரேன். என்னடா பண்ற? இது அங்க போடு, அவங்க கூட வந்த. இது என்ன மாதிரி இடம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கலெக்டரமா புருஷன் தப்பு தானே பண்ண மாட்டேங்க. கலெக்டரமா புருஷனா? பொய்யா சொல்ற? கலெக்டரமா புருஷனுக்கு இங்க என்னடா வேலை? ஒரு பெண் அதிகாரிங்கிற முறையில சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ல நான் முக்கியமா நினைக்கிறதே விபச்சார ஒழிப்பு திட்டத்தை தான். விபச்சாரத்தை விட பெரிய அசிங்கம் ஒரு நாட்டுல வேற என்ன இருக்க முடியும்? பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரி சிட்டில எல்லாம் இது ரொம்ப தேவை. இல்லன்னா குடும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவேன்னு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களே. அதென்ன சரிதான். ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்தா எப்படி இருக்கும்னு எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த திட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவி ரொம்ப தேவைன்னு சிஎம் கிட்ட ஏற்கனவே பேசிருக்கேன்.
ஏர் வண்டியில ஐயா கலெக்டரமா புடிச்சுங்க. நான் ஒண்ணும் பண்ணலீங்க. டேய் மாப்ள சொல்றா, நான் ஒண்ணும் பண்ணலீங்க. ஏறா என்னங்க கலெக்டரமா புடிச்சுங்க ஒரு மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சேகர் பேசுறேன் மேடம். சாரி டு டிஸ்டர்ப் யூ. நாங்க ஒரு இடத்துக்கு ரெய்ட் போயிருந்தோம். அங்க உங்க ஹஸ்பண்ட் இருந்தார். யாரே என் ஹஸ்பண்டா? நிச்சயமா இருக்காது. நிச்சயமா அவர்தான் மேடம். நான் கல்யாணத்தில் பார்த்தனே. தலையா அடிச்சுக்கிட்டேன். அந்த முள்ள மாதிரி முடிச்சு வைக்க சாவாசம் எல்லாம் வேண்டான்னு கேட்டானா? நாளைக்கு பேப்பர்ல அசிங்கமா நியூஸ் போட மாட்டான். யாருக்கு அவமானம்? அட நீயே கடாது கெட்டுப்போ. கலெக்டர் புருஷன் சொல்லி அந்த பிள்ளமானத்தை ஏன் வாங்கணும்? அத்தை, இதுல யாரும் தலையிட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். யாரது? அங்கப்ப ஜெயில்ல என்ற சிநேகம். அவர் கூட எதுக்கு வெளியே போனீங்க? கலெக்டர் மாப்பிள்ளை ஆட்டியாடா, விருந்தெல்லாம் உள்ளியான்னு கேட்டான். சரிதான் வாடா மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு. என்னது மாப்பிள்ளையா? ஜெயில்ல ஒருத்தர் அப்படித்தான் முறை வச்சு கூப்பிட்டுக்குவோம். நம்ம வீட்டுல விருந்து வச்சிருக்கலாமே உங்க மாப்பிள்ளைக்கு. நான் தானுங்க இந்த வாஜரைய பொசுக்கு ஏதாவது சொல்லிட்டு வாருன்னுதான். சாராயம் குடிக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்கும் போனீங்களாக்கும்? போனதுலாம் வாஸ்தவம் தானுங்க. இந்த அளவு சாராயத்தை நான் தொடவே இல்லைங்க. அந்த வீட்டுக்கு போனோங்க. ஆனா நம்மளுக்கு துரோகம் இல்லைங்க. ராதம்ல நம்பாட்டி சரி 7 ஜென்மத்துக்கு அந்த பத்தியில வராங்கோ. இனிமேலாவது ஜெயில் சாவாசம் இல்லாம இருப்பீங்களா? நாளைக்கு ஒரே ஒரு நாள் நாச்சிமுத்தண்ணை மட்டும் பார்த்துட்டு. அது யாரு? நாச்சிமுத்தண்ண? அவரும் ஜெயிலு தான். சொல்லுங்க. கூட பிறந்த அண்ணன் மாதிரி. பொண்டாட்டிய தவிர எல்லா சொந்தத்தையும் ஜெயிலே சம்பாதிச்சிட்டீங்க போல இருக்கு. நம்மளுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போகல. கலெக்டரா இல்லாம ஏதாவது ஒரு ஊர் பேர் தெரியாத உத்தியோகத்துல நான் இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதுதான் நான் போய் படிச்சு சொன்னேன். யாரும் கேட்கல. இப்ப அவதிப்படுறாரு. சரி சாப்பிடுவாங்க. உன்னை பாக்குறதுக்கு இப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு தானே நிம்மதியே இல்லை. ஏன் ராமா? விரலுக்கேத்த வீக்கமா இருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்ன குறை? குறையே நான் தானே. ராமா, கலெக்டர்மா புருஷன்னு ஒஸ்திய சொல்லிக்கிற மாதிரியா நான் இருக்கேன். 4 பேர் முன்னாடி ஊருக்குள்ள தலை காட்டுறதுக்கே கூச்சமா இருக்கு. தப்போ சரியோ நான் நினைக்கிறது அதோட நல்ல மனசுக்கு புரியட்டும்னு தான் அருக்காணி தொடர்றது இல்லைன்னு வைராக்கியமா இருக்கு. எல்லாம் காலப்போக்குல சரியா போயிடும்பா. ராமா, தங்கத்தையும் குழந்தைங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னமோ தெரியல, 4-5 வாரமா அவங்களும் வரல. மனவாள ஏதாவது தொந்தரவு கொடுக்கறானோ இல்ல குழந்தைகளுக்கு தான் உடம்பு சரியில்லையோ. நீ தங்கத்தை பார்த்து என்ன வந்து பார்க்க சொல்ல. கண்டிப்பா சொல்லணும். பாரு, அவங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்க, நான் ஜெயில இருந்து வெளியில வந்து அவங்களை வெட்டிட்டு தூக்குக்கே போவேன்னு சொல்லு. ஆமா. எப்ப தம்பி விடுதலை வந்தீங்க? 2 மாசம் ஆச்சுங்க. கணேசபுரத்தை நான் மூட்டுக்கு போயிருந்தேன். இங்க வேலை செய்யதான் சொன்னாங்க. சரி பாத்துட்டு போகணும் வந்தேன். இடையில நாச்சிமுத்தண்ணை போய் நீங்க பாக்கவே இல்லையா? ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. எங்க தம்பி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தவே நேரம் சரியா போகுது. ஆமா, இந்த கான்ட்ராக்ட்காரன் மறுபடியும் தொல்லைகள் கொடுக்குறானா? அதையும் தம்பி கேக்குறீங்க? கட்டையில போற வரைக்கும் கரும்பு தீராது. மாமா, எனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தெரியா? பட்டாசு மாத்திரம் இல்ல, உங்க 2 பேருக்கும் பாவாடையும் டவுசர் வாங்கிக்கிறேன்.
அங்கப்புறம் செலவு கொடுத்து போகும். ஒண்ணு கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, பரப்பையில் வச்சிருக்கேன், அங்காம எடுத்தாரேன். உப்பு பிஸ்கோத்து நல்லா இருக்கு, தின்னு மொறுமொறுனா. இதுக்குள்ள பைய வச்சதுனே எங்க காணோம்? எதுக்கு? எனக்கு 1000 ஜோலி இருக்கு, இதெல்லாம் கூட சொல்லணுமா? உங்க ஜோலி எனக்கு தெரியாது. மறுக்கால சாராய கிடைக்கும், பொம்பளை வீட்டுக்கு போறதான பணத்தை எந்த தேடு தேடுற? இப்ப எதுக்குடா பணம்? துணி எடுக்கணும். யாருக்கு? யாருக்காவது ஒரு பைய கொண்டா. வாத்தியார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், வந்து வாங்கிக்கோ. எந்த படம் சில படத்துக்கு வாத்தியார் கொடுக்கல. எதுக்குப்பா பணம்? கணேஷ்புரம் சேரியில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போகத்தானே? ஏற்கனவே அங்கப்பனோடு சேர்ந்து ஒரு தடவை மாட்டிண்ட, இப்ப இன்னொரு சேரியா? உனக்கு நல்ல இடத்து சகவாசமே கிடையாதா? நல்ல இடங்கிறது இந்த பங்களா மாத்திரம் தானுங்களா? ராமா, அருக்காணியோட நல்லதுக்காக சொல்றேன். நீ அங்கெல்லாம் போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, நான் எங்கேயும் போல, இங்கேயே இருந்து தொலைகிறேன். 12 வருஷமா ஜெயில அடைஞ்சு கிடந்தவனுக்கு இது என்ன பிரமாதம்? என்ன இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? இருட்டெல்லாம் நம்மளுக்கு பழகி போனதானுங்க. வீட்டுல எல்லாம் ஒருத்தரையும் காணோம். ஆச்சரியா கோயிலுக்கு போயிருக்காரு. அம்மா வேலைக்காரங்களும் பக்கத்துல நாடகமா பாக்குறதுக்கு போயிருக்காங்க. நீங்க போகல? இல்லைங்க. ஏன்? நான் வெளியே போனா ஏதாவது பேசுவேன் செய்வேன், அனாவசியமா உங்க மண்டை உருளும். அதுக்காகத்தான் பேசாம மூலையில முடங்கிறது. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இது பாருங்க, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விசேஷத்துக்கு போறோம். சரிதான். வணக்கம். வணக்கம். ஹலோ ரேகா. ஹலோ. இருக்கட்டுங்க. வணக்கம். 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 ஏ ரேகா, பாத்ரூம்ல கோயில பார்த்ததா சொன்னாரே, கோயில் கிளம்ப போறேன்? ஜிஜி, என் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க அர்ச்சகரா இருக்காரு, அவரு பக்கம் தான் போனேன். ஏண்டி, உனக்கு எப்படி இதுல ஏதாவது முன்னேற்றம் உண்டா? இதுல ரெடி வைக்கும். சரி சரி, அதை பத்தி உங்ககிட்ட நிறைய பேசணும். வா, இது வந்துடுறேன். Hello. Are you collector's husband? தனியா இருக்காரு, போய் பேசுங்க. சார், சார், உங்க வாயால என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் சார். நீங்க பேர் வச்சாதான் சார் எனக்கு பெருமை. நான் வைக்கணுங்களா? ஆமா சார், ப்ளீஸ். அப்படி நீங்க பேர் வைக்கலனா என் குழந்தைக்கு 1000 முழுதும் பேர் வைக்க மாட்டேன் சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். வைங்க சார். எங்க குலதெய்வத்து பேரையே வச்சிருந்தீங்களா? மாசானம். என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, சார குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க, அவர் பாஸ் ஆனான்னு வச்சிருக்காரு. பாசானம் இல்லைங்க, மாசானம். என்னங்க, உங்களுக்கு ஜோக் அடிக்கிறதுக்கே இடமே இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மாடர்ன் பேரு பிரசாத், அதையே வச்சிருங்களேன். என்ன சார்? தேங்க்யூ மேடம். இனிமே 1000 சொன்னாலும் சரி, புதாளுக்கு முன்னால நான் இன்னார் புருஷன் என் குரலை எடுத்தாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க சொல்றதுக்கு உங்களுக்கே வெக்கமா இல்ல? ஸ்டூபிட். என்ன இங்கிலீஷ்ல டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? போங்க.
போங்க, நான் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. எஸ் மேடம். எஸ். குட் மார்னிங். இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? இதோ 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்னடா சமிதா தாளிச்சிட்டாங்களா? ஆமா, பெருசா திட்டுறாங்க. என்ன படிச்ச ஏன் இங்கிலீஷ் சரியில்லையா? முதல்ல இந்த அம்மா தாம் புருஷனுக்கு தமிழாக சொல்லி கொடுக்கலாம்ல. தற்குறிப்பு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்ன சொல்லு. நேத்து நம்ம ஆபீசர் குழந்தைக்கு பேர் வைடானா மாசம் ஆனான்னு பேர் வைக்கிறான் அந்த காட்டான். மிஸ்டர் எம்ஏ, 1 மினிட். என்ன மட்டும் காட்டிக்கிட்டுறதா? மிஸ்டர் பாலு, இது ஆபீஸ். இங்க நீங்க என்ன விமர்சிக்கலாம், ஆனா என் புருஷன் விமர்சிக்க கூடாது. ஐ கான்ட் டாலரேட் திஸ். என் புருஷன் தற்குறிதான். ஆனா உங்க மாதிரி பிஏ எம்ஏக்களை விட என் புருஷன் மாதிரி படிக்காத பாமர மக்கள் 1000 மடங்கு மேல். புரிஞ்சுதா? படிப்புங்கிறது பட்டம் மட்டும் இல்ல, பண்பாடும் கூட. அதுல என் புருஷன் எம்ஏ, நீங்க பேபி கிளாஸ். கெட் அவுட். என்னங்க ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நம்ம வீடு ஜேன்னு இருக்க போகுது. நாளைக்கு ஒரு விஐபி, ஐ மீன் எனக்கு மேல ஒரு பெரிய அதிகாரி நம்ம வீட்டுக்கு வரப்போறார். அவரோட வீடு வாசல் என்னாச்சு? இல்லங்க, நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு உங்களை பாக்குறதுக்காக வரப்போறார். என்ன பாக்குறதுக்கா? ஆமா, அவர் கூட நார்த் இந்தியால இருந்து இன்னும் நிறைய பெரிய மனுஷங்க வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ண, கார் பார்க் பண்ண, டின்னர் அரேஞ்ச் பண்ண. ஓ, மறுபடியும் பெரிய மனுஷங்க கூட்டமா? அவரை நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா? ஐயோ, அவ்வளவு பெரிய மனுஷன் உன் ஹஸ்பண்ட பாக்கணுமான்னு குறிப்பா சொல்லும்போது எப்படிங்க வேண்டாம் சொல்றேன்? அவர் வர்றப்போ வேற வேலையா நான் வெளியே போயிட்டா? அது அதோட அசிங்கங்க. அவர் வந்து ஏதோ ஒண்ணு கேட்க போறாரு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலக வைக்க போறேன். கண்டிப்பா அது நடக்க போகுது. விடுங்க, நாய் வேஷம் போட்டாச்சு, கொலைச்சிடுறேன். பெரிய மனுஷங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேதா, நீங்க இங்க வந்துட்டா எப்படி தம்பி? பெரிய மனுஷன் வந்தா வீட்டுக்கு பெரிய மனுஷன் வச்சுக்கிறாங்க. நாம என்ன பண்ண போறோம்? மத்த வீட்டுல போட்டு சித்த குழந்தை விளையாடிட்டு அப்புறம் போனா போகுது. சாப்பிட்டீங்களா? ஆச்சு. தட்ட முடியாத விருந்தாக்கும். இது பாருங்க, வர பெரிய மனுஷன் மாதிரி இருந்தாலும் சங்கட்டம், இல்லாட்டி சங்கட்டம். நான் என்னதான் பண்றது? ஆள் மாத்திரம் நான் போட்டு கொள்ளாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? வந்தவங்க ஒண்ணும் தப்பா நினைக்கல தெரியுமா? சும்மா காது குத்தாதீங்க. என்னதான் காட்டா இருந்தாலும் எனக்கு உலகம் தெரியும். உங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணு வேலை வெட்டி செய்யற வயசுல ஏமாண்டிங்க படிப்பேறும். பேசாம ஒண்ணு பண்ணிட்டுங்களா? என்ன? அலங்காம ரயில் ஏறி சிவனே நம்ம ஊருக்கு போயிடனே. இதுக்குதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு நாம ஒண்ணு சேர்ந்தோமா?